அனைவருக்கும் வணக்கம். நான் சிவரஞ்சனி, செவித்திறன் மற்றும் பேச்சு பயிற்சி நிபுணர். இன்னைக்கு உலக ஆடியாலஜிஸ்ட் தினம். அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது. நம்ம ஹியரிங் எய்ட் பேட்டரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஹியரிங் எய்ட்ஸில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் லைட்டாக இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேட்டரியை இப்படி எடுத்துடலாம். இந்த பேட்டரியில் ஒரு சைடு இது மாதிரி மேடாக இருக்கும், ஒரு சைடு சமமாக இருக்கும். சரிங்களா? இந்த சமமாக இருக்கிற சைடு தான் மேல் நோக்கி இருக்கணும். மேலே இப்படி பார்த்தாப்புல இருக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக போடுவீங்க அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்படி மாற்றி போட்டுட்டிங்கன்னா இது க்ளோஸ் ஆகாது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டக் ஆகிறதோடய நீங்கள் ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி டோர் உடஞ்சிடும். அதனால அதை செய்யாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேட்டரி நம்மளுக்கு வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் பேட்டரி போட சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பின்னாடி இந்த ப்ரஷ்க்கு பின்னாடி மேக்னெட் இருக்கும். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி எடுத்து நீங்கள் அதில் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் பற்றி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் போடுவோம். நன்றி.